ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பதிவு போட போகிறோம். அதனுடைய ஒரு நட்சத்திரம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய மிருகம், மரம், பட்சி, நாடி, கணம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வணக்கம். பரணி நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். அதாவது பரணி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதமும் மேஷ ராசியில் அமைகின்றன. இந்த பரணி அப்படின்னு சொன்னாலே சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். சுக்கிரன் ஒரு சொஃபஸ்டிகேஷன், ஒரு அலங்காரம், ஒரு நளினம், ஒரு இனிமை, இதெல்லாம் கூடியது தான் சுக்கிரன். ஆனால் இது மேஷ ராசியில் இந்த நட்சத்திரம் 4 பாதங்களும் அமைகின்றன. சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம்னு சொல்லுவோம். 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ நம்ம பரணியை பற்றி நம்ம பேச போகிறோம். பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ எல்லா பரணி நட்சத்திரத்தாரும் தரணி ஆளக்கூடியவர்கள் அல்ல. அந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கு மிகுந்தவர்கள். அதாவது செவ்வாயினுடைய குணமும் இருக்கும், சுறுசுறுப்பு, ஸ்பீடு, சுக்கிரனுடைய ஆதிக்கமும் இருக்கும். அப்போ 2 கலந்த கலவி தான் இந்த பரணி நட்சத்திரம். தேவைப்படுற இடத்துல கோவப்படுவாங்க, நிதானமாக செயல்படக்கூடிய இடத்துல ரொம்ப ஸ்வீட் அண்ட் பியூட்டின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க. அதனால தான் அப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கலாம். இந்த பரணி நட்சத்திரம் 4 பாதமும் மேஷ ராசியில் இருக்குது. மேஷ ராசி செவ்வாயினுடைய குணம். செவ்வாயை பற்றி நம்ம சொல்லவே தேவை. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் துரு விறுவிறுன்னு ஆக்டிவாக இருப்பாங்க. ஆல்வேஸ் ஆக்டிவ். சைல்டுஹுட்டில் ஆக்டிவாக இருக்கிறது ஒரு விஷயம் இல்லைங்க. வயசான காலத்தில் கூட அதாவது உடம்புல தெம்பு இருக்காது. தேர் இஸ் நோ ஹியூமன் பவர். பட் இருந்தாலும் அந்த வில் பவரில் அவங்க அதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. பெருசு ஒரு ஓரமாக உக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட சுறுசுறுப்பு இருக்கும். அப்பேற்பட்டவர்கள் இயற்கையிலேயே கோப குணம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். எதை எடுத்தாலும் அதை உடனே முடிக்கணும், இப்போவே முடிக்கணும். அதனுடைய பின்விளைவை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இயல்பான ஒரு அன்பர்கள் மேஷ ராசி, அதுவும் முதல் ராசி. இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரத்தில் இது 2வது நட்சத்திரங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது. சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், சொஃபஸ்டிகேஷன், நளினம். அதே நேரத்தில் சுக்கிரன் காசு பணம் போகத்துக்கு உடையவர். இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த பரணி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை சுக்கிர தசையாக இருக்கும்.
அதாவதுங்க மொத்த சுக்கிர தசையினுடைய அளவு 20 வருஷம். ஆனாலும் பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதம் இருக்குங்க. அப்போது ஒவ்வொரு பாதத்துக்கும் வித்தியாசம் வரும். அப்போது இதில் பிறந்தவங்க சுக்கிர தசை தான் முதல் திசையாக இருக்கும். சொஃபஸ்டிகேஷன், அதாவது வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கணும், நிம்மதி, குழந்தை பருவம் தான் இருந்தாலும் இது கேட்குறத வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்போ குழந்தைக்கு இருக்குன்னு சொன்னால் அப்போ சுக்கிரனில் பிறக்குதுனாக்கா அப்போது இயல்பாகவே சட்டில் இருந்தால் தானே அகப்பிக்கு வரும். அப்போது அப்பா அம்மாவுடைய நிலையை இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு நிலை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்குன்னு சொல்லுவாங்க. படிப்பு கொஞ்சம், படிப்பை தவிர மீதி எல்லா விஷயங்களையும் அந்த சுக்கிர தசை இந்த கிரகங்களுடைய நிலைகள், சஞ்சார நிலைகள் பிறக்கும்போது நல்லா இருந்ததுன்னா தான் ஓரளவுக்கு படிக்க முடியும், நல்ல நிலைக்கு வர முடியும். மற்றபடி குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்குங்கிற ஒரு நிலை தாங்க கொஞ்சம் படிப்பில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஏன்னா ஜாலியாக டிவி பார்க்கணும், சினிமாவுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், இப்படி சொஃபஸ்டிகேஷனாக இருக்கணும், விளையாடணும் அப்படி நினைக்கக்கூடிய பிள்ளை. இந்த பரணியில் பிறந்த பிள்ளைகளுக்கு லீ, லூ, லே, லோவில் பேர் வைக்கணுங்க. மிருகம் ஆண் யானை, பட்சி காக்கை, மரம் நெல்லி மரம், ரஜ்ஜு தொடை ரஜ்ஜு, நாடி மத்திய நாடி, கணம் மனுஷ கணம், மலர் வெந்தாமரை மலர். பாருங்கள், இந்த மரம் நெல்லி மரமாக இருக்கு இல்லைங்களா? இப்போது நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, சொந்தமாக இடமே இருக்குது அப்படின்னா தோட்டத்தில் நீங்கள் நெல்லி கன்றை வைக்கலாம், நெல்லி மரத்தை வளர்க்கலாம். நெல்லியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பாக அது அந்த வளர வளர நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பயன் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பட்சி காக்கை, மிருகம் ஆண் யானை, இதெல்லாம் உங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அலுவலகத்திலேயோ வீட்டு வரவேற்பறையிலையோ இந்த பொம்மைகளை வைக்கலாம். ஆண் யானையை வைக்கலாம், காக்கை, நெல்லி அப்படிங்கிறது நெல்லி மரமோ இல்லை நெல்லிக்காயோ ஒரு படத்தை கூட வரைஞ்சி வைக்கலாம். அப்படி ஒரு நிலை இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதுவும் சாமி கும்பிடும் பொழுது வெண்டாமரை மலரை பயன்படுத்தினால் மிக சிறப்பாக அமையும். உங்களுக்கு வாழ்க்கை நன்றாக இனிமையாக இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகவும் இனிமையாக பேசி அடுத்தவர்களை புரிய வைப்பதில் சாமர்த்தியசாலிகள். பேசுவதை தொழிலாக வைத்திருப்பவர்கள் அதிகம் ஜெயிக்கக்கூடியவர்கள். அதிகமாக சாப்பிடுவார்கள். சில நேரங்களில் இவர்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். நான் வெஜிடேரியன், அதிகமாக சாப்பிடுவதில் பிரியம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். ஆனாலும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அடிமை அப்படின்னா ஒரு சினிமா பார்க்குறது, இல்லை விளையாட்டு கூட ஓகே தான். அதாவது ஒரு சில போதை பழக்கம், ட்ரிங்க்ஸு, இது போல் சில விஷயங்களில் அடிமையாகக்கூடிய, சிகரெட் பிடிக்கிறது, ஏதாவது ஒரு அடிக்ஷன் இவங்கக்கிட்ட இருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்றுத்துக்கு இவங்க அடிமையாகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு அடிமையாகலாம், கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாவது நல்லதல்ல. அதே போல் நல்ல குணமும் உள்ளவர்கள் தான் இவர்கள். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். ஏன் இந்த வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் பதிவில் அப்படின்னா, 22வது நட்சத்திரம். இப்போ நம்ம யார் பிறந்தாங்களோ அந்த நட்சத்திரத்திலிருந்து, பிறப்பு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் தான் பிரச்சனைக்குள்ள நட்சத்திரம், வைநாசிக நட்சத்திரம். அந்த உங்கள் பிறப்பு ஜாதகத்திலேயே அந்த வைநாசிக நட்சத்திரம் இப்போ இவங்களுக்கு பரணிக்கு அவிட்டம் வருகிறது. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் அமைந்து விட்டு தசை நடக்கும் பொழுது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. ரொம்ப பாடாக படிச்சிடும்.
ரொம்ப பிரச்சனையை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, கோச்சார ரீதியாக குருவோ சனி பகவானோ ராகுவோ கேதுவோ இல்லை மாத கிரகங்கள் கூட வந்தால் அந்த கோச்சார ரீதியாக இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம். பெரும்பாலும் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம், இந்த பரணியில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரம், மிருகசீரிஷம், அவிட்டம் திருமணம் செய்யக்கூடாது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களால் ஏமாற்றப்படுவார்கள். குறிப்பாக அந்த அவிநாசிக நட்சத்திரம் ரொம்ப மெயின். அவிட்டம் அது பார்ட்னர்ஷிப்பு, கூட்டு தொழில் செய்கிறது தெரியாமல் போய் அவங்கக்கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வரவு செலவு வச்சுக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ஆரம்ப ஜோராக இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளங்கத்தில் போய் முடியும். ஏமாற்றிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். சகோதரர்கள்கிட்ட கூட பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் தானே. சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் கூட பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லை, பூமி காரகன் என்று சொல்வது செவ்வாய். அப்போது இடம், பூமி, வீடு, ஃப்ளாட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாஸ்து தோஷம் ஏற்படும். வீடு கட்டும் நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். என்னென்ன பிரச்சனைகள் ஃபிசிக்கலாக வரும்னு பார்த்தீங்கன்னா, முட்டு வலி, அதான் மூட்டு வலி, முட்டி தேய்கிறது, ஜவ்வு, இதெல்லாம் இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் அதிகப்படியான விபத்துக்களை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்னைக்கு தாம்பரம் அருகே உள்ள குபேரர் கோயில், அதாவது ரட்டினமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக அது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முருகர் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் எல்லாமே மலையில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் மலை மேல் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வருவது என்பது சால சிறந்தது. அது மட்டுமல்ல, இந்த நெல்லிக்காய் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நெல்லி மரம் வளர்க்கணும். வீட்டில் நெல்லிக்காய், அதாவது ஊறுகாய் வீட்டில் எப்பவும் வச்சுக்கணும். தேன் நெல்லி எப்பவும் சாப்பிடலாம். இதில் சிறுநெல்லி, பெருநெல்லின்னு 2 வெரைட்டிஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காலி மண்ணம் வீடு இதில் பின்புறமோ நீங்கள் அதை வளர்த்து இதுவாக்குறது உங்களுடைய வளர்ச்சியை அது பெரிதாக்குன்னு சொல்லலாம். ஆண் யானை, விலங்கு, வீட்டில் யானை பொம்மை வைக்கிறது நல்லது. காகம் உங்களுக்கு பட்சி ஆயிடுது. அதனால் காகத்துக்கு உணவு அளிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்புங்க. அதிதேவதை துர்க்கை அம்மன் சில பதிவுகளில், சில ஏடுகளில் யம தர்மராஜான்னு கூட போட்டிருக்காங்க. நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். போர்வாள் வெற்றி சின்னம். போர்வாள் பொம்மையாக வீட்டில் வைக்கலாம், இல்லை அலங்காரத்தில் போர்வாலே வைக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோ மாதிரி வாங்கி வீட்டில் வைக்கலாம், இல்லை வேலை பார்க்குறோன்னா ஆஃபீஸில், இல்லை வீட்டு வரவேற்பறையில் வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி திருநெல்லிக்காவல் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. அதே மாதிரி முருகன் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா, பழனிக்கு கீழே திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. முருகன் கோயில் கீழவே இருக்குது, பழனி மலை கீழே அடிவாரத்தில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இனிப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணலாம். இனிப்பு இவங்க விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள். அரசியலில் கூட சோபிப்பார்கள். வெள்ளி கொலுசு இது மாதிரி கடை வைக்கலாம். நீதி, நேர்மை, நியாயம், தர்ம சிந்தனை இயற்கையாக உள்ளவர்கள். உறவுகள் மீது அதீத பற்று உடையவர்கள். தன்னை
எப்பொழுதும் அழகாக வைத்துக் கொள்வதில் விருப்பம் உள்ளவர்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இவங்களுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கண் பிரச்சனை, பல் பிரச்சனை இவர்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே அடிக்கடி வரக்கூடிய சூழல் இருக்கும். அருவிகளில் குளிப்பது, மழையில் நனைவது, மலை பிரதேசங்களில் பயணிப்பது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், பிடிக்கும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தற்பெருமை உள்ளவர்கள். அடிக்கடி இந்த பரணி நட்சத்திரத்தை ஒரு காரியம் சாதிக்கணும் அவங்கக்கிட்ட இருந்துன்னு சொன்னால் அவங்கள புகழ்ந்து பேசினா போதுங்க, மெல்ட் ஆகிடுவாங்க. உடனே உங்களுக்கு என்ன வேணுங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு தரேங்க அப்படின்னு கண்டிப்பாக எப்பாற்பட்டாவது அவங்க அதை உங்களுக்கு முடித்து கொடுப்பாங்க. முக அழகு மட்டுமல்ல, உள்ளம் அழகும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடி சுற்றி பிறந்திருப்பார்கள். நாய் கடிக்கும், இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு நாய் கடிக்கக்கூடிய ஒரு நிலை, ஸ்கின் அலர்ஜி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அம்மா மீது அதீத பாசம், அதீத பற்று உடையவர்கள். நற்குணம் உள்ளவர்கள், தன்மானம் உள்ளவர்கள், தன்னை தியாகம் செய்துவிட்டு உறவினர்களுக்காக மெழுகுவர்த்தியாக உருகுபவர்கள் இவர்கள். அதே நேரத்தில் பரணி தீபம் திருவண்ணாமலைக்கு சென்று பரணி தீபம் ஆண்டுக்கு ஒரு முறை பரணி தீபம் போய் பார்த்துட்டு வர்றது சிறப்பு. திருநள்ளாடை சிவன் கோயில் சென்று ஆலை தானம் செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அயராது உழைப்பவர்கள் இந்த பரணி நட்சத்திரம். ஆனால் அதே நேரத்தில் சோம்பேறித்தனமும் கூட குடிகொண்டிருக்கும். யானைக்கு உணவு அளித்தல், யானையின் நெட்டி சுட்டி பட்டை இருக்கணும், வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். சென்னை காளிகாம்பாலை வழிபாடு செய்யலாம். மற்றபடி உங்களுக்கு யோக பைரவர் வழிபாடு செய்தல் கூட சிறப்பாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி, கலை, பெயிண்ட்ஸு தொழில் செய்யலாம். திருவாஞ்சியம் என்ற ஊர் யமதர்மராஜா வழிபாடு செய்யக்கூடிய நிலை. ஓசூரில் சந்திரசூடேஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே போகலாங்க. அதே நேரத்தில் தினமும் துர்க்கை அஷ்டோத்திரி மந்திரத்தை ஒலிக்க செய்து அதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இவர்கள் சுக்கிரன், செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருப்பதால் விளையாட்டு, சினிமா, அரசியல், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது தொழிற்சாலை, சொந்தமாக தொழில் அமைச்சு 100 பேர் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது, டீச்சிங் ப்ரொஃபஷன், ஸ்கூலு, காலேஜஸ், யூனிவர்சிட்டி, இப்படி டீச்சிங் ப்ரொஃபஷன் உள்ளவர்கள். கற்பனை வளம் அதிகம் உடையவர்கள். கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதால் கதை, கவிதைகள் எழுதி, அதாவது இவங்க அதில் கூட ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரம் நிச்சயமாக தரணி ஆளக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிடுவாங்க. அதை அடிக்ட் ஆகாமல் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.